மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்தினார்கள். அதிமுக அரசாங்கம் வருடா வருடம் கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனால் ஆக்கிவிட்டது என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டை தெரிவித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி மேலாண்மை சரி செய்யப்படும், அதற்காக நிபுணர் குழு அமைக்கப்படும் என்றெல்லாம் தெரிவித்து ஆட்சிக்கு வந்த பிறகு நிபுணர் குழுவும் அமைத்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலத்தில் சுமார் 3,53,000 கோடி கடன் பெற்றிருக்கின்றார்கள். அந்த நிபுணர் குழுவுடைய நோக்கம் நிதி மேலாண்மை சரி செய்ய வேண்டும் என்பதுதான். அதற்கு மாறாக ஒவ்வொரு ஆண்டும் ஆட்சி பொறுப்பேற்றது கடன் வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற சாதனையை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் சாதித்திருக்கின்றது. வேற எந்த சாதனையும் இல்லை, கடன் வாங்குறதுல சாதனை படைச்சிருக்கிறாங்க. அதைத்தான் நான் தெளிவாக குறிப்பிட்டேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் ஆகிறது. 2020-21 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெட்ரோல் மதுபான விற்பனையின் மூலமாக கிடைக்கப்பட்ட வருவாய் 43,489 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்ற பிறகு 2024-25 ஆண்டு பெட்ரோல் மதுபான விற்பனையின் மூலமாக கிடைக்கப்பட்ட வருவாய் 69,588. இதுல மட்டும் 26,099 கோடி இவர்களுக்கு வருவாய் அதிகரித்து கிடைக்கின்றன. ஜிஎஸ்டி 2021 அதிமுக ஆட்சியில் 37,942 கோடி. 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 73,788 கோடி. அதாவது 100% இந்த ஜிஎஸ்டி வரியின் மூலமாக வருவாய் கிடைச்சிருக்குது. 35,846 கோடி வருவாய் கிடைச்சிருக்குது. ஸ்டாம்ப்ஸ் அதில் அதிமுக ஆட்சி 2020-21 11,675 கோடி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2024-25 23,370 கோடி. இதுல 12,695 கோடி அதிகமா வருவாய் கிடைச்சிருக்குது. எக்ஸைஸ் கலால் வரியில அதிமுக ஆட்சி 2020-21 7,822 கோடி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2024-25 12,247 கோடி. இதுல 4,425 கோடி அதிகமா வருவாய் வந்திருக்குது. வாகன வரியில 2021 அதிமுக ஆட்சியில் 4,561 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் 24-25 ஆண்டு வருவாய் வாகன வரியில மட்டும் 11,560. இதுல அதிமுக ஆட்சி விட 6,999 கோடி அதிகம் வந்திருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இதுல மட்டும் 86,064 கோடி அதிகமா வருவாய் வந்திருக்குது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2020-21 ஆட்சியில் கிடைக்கப்பட்ட வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிடைக்கப்பட்ட வருவாய் அதிகரிப்பு 86,064 கோடி. அதோடு மைய அரசின் வரி பகிர்வு அதில் 2021 நமக்கு கிடைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் 24,925 கோடி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 24-25 மைய அரசின் வரி பகிர்வு 49,755 கோடி. இதுல 24,830 கோடி அதிகமாக கிடைச்சிருக்குது. அதாவது 100% கிடைச்சிருக்குது. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து 4 ஆண்டு காலத்தில் 2020-21 அதிமுக ஆட்சியை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது 1,10,894 கோடி 1,10,894 கோடி அதிகமாக வருமானம் வந்திருக்குது. இவ்வளவு அதிகமா வருமானம் வந்தும் கூட மூலதன செலவு பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீங்க பாத்தீங்கன்னா 2021 33,068 கோடி மூலதன செலவு.
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 24-25 47,681 கோடி, கிட்டத்தட்ட 14,000 கோடி தான் அதிகரிச்சிருக்குது. மூலதன செலவு அதிமுக ஆட்சியை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் 14,000 கோடி தான் அதிகரிச்சிருக்குது. ஆக வருவாய் உயர்வு 1,10,894. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிமுக ஆட்சியை விட 1,10,894 கோடி வந்திருக்குது. மூலதன செலவு அதிகரிச்சிருக்கணும், ஆனால் மூலதன செலவு அதிகரிக்கல, வெறும் 14,000 கோடி தான் அதிகரிச்சிருக்குது. இதற்கு மேல 3,53,392 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 3,53,392 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. அதனால தான் நான் கேட்டேன், எவ்வளவு கடன் வாங்கினீங்களே, அதிகமான மூலதன செலவு செஞ்சதா பரவாயில்ல, மூலதன செலவும் இல்ல, புதிய திட்டங்களும் இல்ல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிக வருவாய் வந்திருக்குது, பல்வேறு இடங்களில் கடனும் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க, மூலதன செலவும் குறைவு. அப்படின்னு அந்த பணம் எங்க போச்சு? அதான் எங்களுடைய கேள்வி. பேசி மொழிதான் அறிக்கை விட்டுருக்கார். ஆக இவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நிதி மேலாண்மை செய்வதற்கு குழு அமைச்சிங்கன்னா அந்த குழு ஏதாவது அறிக்கை குடிச்சுதா? அந்த குழு அறிக்கையின்படி இந்த நிதி மேலாண்மை செய்வதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கலாம்? எதுவுமே இல்லையே. எதிர்கட்சி இல்லை, எங்களை பற்றி எவ்வளவு விமர்சனம் செஞ்சீங்க, அதைத்தான் நான் கேள்வியை கேட்டேன், அதுக்கு உரிய பதில் இல்லை. ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. இந்த 1.25 வருஷம் முடிக்கின்ற பொழுது 5 லட்சம் கோடி கடன் வாங்கிடுவாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி மிகப்பெரிய சாதனை படைத்த அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு. கடந்த 70 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி 2021 வரை 5,18,000 கோடி தான். இதில் 5,18,000 கோடியில் 2011 ஆட்சி மாற்றம் ஏற்படுது. மாண்பு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 1,14,000 கோடி கடன். அப்பதான் நாங்கள் பதவி ஏற்கிறோம். இந்த 5,18,000 கோடி 1,14,000 கோடி கழிச்சிங்களா, 4,14,000. அதுல 22,000 கோடி இந்த மின்சார வாரியத்துக்கு உதவி திட்டத்துக்கு நாங்கள் கடன் ஏற்றுக்கிட்டாங்க. அதில் 22,000 கோடி போயிடுது. அதோட கொரோனா காலம் நீங்க பாத்தீங்கன்னா 19, 20, 21 கொரோனா காலம், அதில் 36,000 கோடி நம்ம செலவழிக்க வேண்டியது. இதெல்லாம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் கோடி தான் கடனே. 3 லட்சம் கோடி கடன் இருக்கிறது கூட நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டாந்தோம். நிறைய திட்டங்கள், பாலங்கள், கல்லூரிகள், நிறைய கட்டடங்கள், இப்படி நிறைய மூலதன செலவுகள் செய்தோம். ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்றாங்க மெட்ரோ ரயில் திட்டம் கொடுக்குறாங்க 26,000 கோடி, அது மூலதன செலவில் போய் சேர்ந்துடும். அப்படின்னா மூலதன செலவு இன்னும் குறையும். இது 26,000 கோடி மூலதன செலவுலாம் போய் சேரும். அதோட ஈபிக்கு 50,000 கோடி கொடுக்குறாங்க. இவள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் சரி செய்யப்படும் கடன் சொன்னீங்க. எங்க சரி செஞ்சிருக்கிறீங்க? மின் கட்டணத்தையும் ஏற்றிட்டீங்க. 52% மின் கட்டணத்தை ஏற்றிருக்கிறீங்க. ஒவ்வொரு ஆண்டும் 5% மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்று 3 ஆண்டு காலமாக ஆண்டு ஒன்றுக்கு 5% ஏற்றி அதுக்கு 15%, கிட்டத்தட்ட 67% உயர்ந்து போச்சு. இவ்வளவு உயர்ந்தோ இன்னும் அந்த கடன் குறையல. அதோட மத்திய நிதிக்குழு பரிந்துரைப்படி தான் நாங்க கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் அப்படித்தான் கடன் வாங்கணும். நாங்க மட்டும் என்ன பண்ணோம், 25% வச்சிருந்தான்னு வச்ச நிர்ணயிக்கப்பட்ட கடன் எங்களுக்கு மத்திய நிதிக்குழு 25% நிர்ணயிச்சிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 16-17 21.76 தான் வாங்கணும் கடன். 17-18 22.29 தான் வாங்கணும். 2018-19 22.62% தான் வாங்கணும். 2019-20 23.58. அப்ப கொஞ்சம் கொரோனா காலம் வந்துடுது. 2020-21 மிகப்பெரிய கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட காரணத்தினால 26.94 வந்தது. ஆக மத்திய நிதிக்குழு அதை வரம்புக்குட்பட்டு தான் நாங்கள் கடன் வாங்கினோம். இன்னைக்கு திமுக ஆட்சியில் பாத்தீங்கன்னா 2021-22 27.01 கடன் வாங்கியிருக்கிறாங்க. 22-23 கடன் அளவு 26.87, 23-24 26.72, 24-25 26.40. இன்னைக்கு கடன் அதிகமாக இருக்கிறீங்க.
நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன் நாங்க இருக்கிற கடனை திருப்பி செலுத்துவோம், நிதி மேலாண்மை சரி செய்வோம்னு சொல்லிட்டு இப்ப ஒவ்வொரு ஆண்டு கடனுடைய அளவு அதிகரிச்சுட்டே போயிருது. அதான் நாங்க சுட்டி காட்டணும். அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது இயற்கை சீற்றம் எவ்வளவு புயல் உங்களுக்கு நல்லா தெரியும். தானே புயல், 10 ஆண்டு காலத்தில் தானே புயல், வத்தா புயல், கஜா புயல், கிட்டத்தட்ட 2 லட்சம் மின்கம்பம் சேதம் அடைஞ்சு போச்சு. 700-800 டிரான்ஸ்பார்மர் போயிட்டது. கிட்டத்தட்ட 60-70 சப்ஸ்டேஷன் நொறுங்கி போச்சு. இப்படி இவ்வளவு சோதனையான நேரத்திலும் அதிகமான செலவழிச்சு நாங்கள் அதை சரி செஞ்சோம், அதிகமான நிதி செலவழிச்சோம். அப்படி இருந்த கூட கடன் அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். அதே போல இன்றைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, திரு செந்தில் பாலாஜி சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அமைதிப்படை பழனிசாமின்னு சொல்றாரு, அமைதிப்படை அமாவாசைங்கிறார். அவருக்கு கரெக்டா பொருத்தமான பேர், திரு பாலாஜி அவர்களுக்கு பொருத்தமான பேரை அவரே தேடிக்கொண்டார். 5 கட்சிக்கு கட்சி மாறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. ஒரு கட்சி இல்லை, 5 கட்சிக்கு போய் இப்ப திமுகவுக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து எந்த கட்சிக்கு போவாருன்னு தெரியல. ஒரே 5 ஆண்டுல 2 கட்சி சின்னத்தில் நின்று ஒரே வேட்பாளர் இவர் தான். ஒரே 5 ஆண்டுல 2 முறை 2 ரெட்டாளியில் நின்றார், திமுகவில் நின்றார். அப்படி பெருமைக்குரிய மனிதர் தான் பேசியிருக்கார். இதே செந்தில் பாலாஜி மறந்து பேசுவார் என்று கருதுகிறேன். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு அமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி பற்றியும் அந்த கட்சி பற்றியும் அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை பற்றி என்னென்னலாம் சட்டமன்றத்தில் பேசுகிறார் என்று சபை குறிப்பில் இருக்கிறத நீக்கவே முடியாது. அது மறந்து பேசிட்டு இருக்காரு. இன்னொரு மந்திரி திரு சேகர் பாபு அவர்கள் அவரும் பேசிட்டு இருக்காரு, அமாவாசை பத்தி பேசிட்டு இருக்காரு. நான் சொல்றது உண்மைதானே? மாசம் மாசம் அமாவாசை வரும், ஒவ்வொரு மாசம் கழிக திமுக ஆட்சி காலம் கழிஞ்சிக்கிட்டே போயிடும், அப்படியே காலத்தினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும். அதான் நான் சுட்டி காட்டினேன். அவர் மட்டும் என்ன, ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுகவை எப்படி விமர்சனம் பண்றாரு என்று அவை குறிப்புல இருக்குது. அதெல்லாம் மறந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இவரெல்லாம் அரசியல் வியாபாரிகள், அரசியல்வாதிகள், அரசியல் வியாபாரிகள். உண்மையான அரசியல்வாதியா இருந்தா அந்த கட்சி இந்த கட்சியிலே இருக்கணும். நான் 1974 இந்த கட்சியில சேர்ந்தேன். இன்னைக்கு 51 ஆண்டு காலம் இந்த கட்சியிலே இருக்கிறேன். இன்றைக்கு கூட எனக்கு பல நேரங்களில் பதவியே இல்லாத இருந்தேன். சட்டமன்ற வாய்ப்பு கூட, உறுப்பினர் வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. கட்சி நேசித்தேன். இன்னைக்கு கட்சியில உயர்ந்த இடத்துல எனக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இவர்கள் அப்படி அல்ல. கடைசி காலத்தில் எப்படி இருப்பார் என்று ஆண்டவனுக்கு தான் தெரியும். சந்தர்ப்ப சூழ்நிலையை கருதி இந்த வேடந்தாங்கு பறவைகள் போல அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போகும் பாருங்க, அது மாதிரி தான் இவர்களெல்லாம் எங்களை பேசுவதற்கு எவ்வித தகுதியோ அருகதையோ கிடையாது. அதோட இந்த தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழையால் சுமார் 2 லட்சம் நெற்பயிர்கள் மழை நீர் சூழ்ந்து முழுகி நென்மணியில் முளைக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதேபோல டெல்டா மாவட்டத்தில்